ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, உங்க லைஃபை நீங்க ஹாப்பியா மாத்திக்கோங்க. ஹாப்பியா மாத்திக்காம ஹாப்பி நியூ இயர்லாம் வராது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன வாரம் ஃபோன் பண்ணான். சாமி எங்கடா இருக்கேன்னு கேட்டான். காலேஜ் ஃப்ரெண்ட். சாமி எங்கடா இருக்கேன்னு கேட்டான். நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன்டா, ரஷ்ய பக்தர்களை கூட்டிட்டு ஸ்ரீரங்கம் போயிருக்கேன். உனக்கு என்னடா சாமி ஜாலியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ வந்துடுறேன் என் கூட ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி சொன்னேன். நான் வரமாட்டேன் அப்படின்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எனக்கு பிடிச்ச பக்தி சேவையை செஞ்சிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். மக்கள் பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷம் கிடையாது. ஆனா மக்கள் நினைக்கிறாங்க பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? பாவக்காயே கடிச்சு கடிச்சு சாப்பிடணும், ஆனா இனிப்பா இருக்குன்னு நினைக்கணும். இதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? எஸ், பாவக்காய் இனிப்பா தான் இருக்கும், நீங்க சாப்பிடுங்க, பாவக்காய் இனிக்கும், பாவக்காய் இனிக்கும். எவ்வளவு கிடைச்சாலும் இனிக்காது. அது போல நீங்க எவ்வளவுதான் மோட்டிவேஷன் கொடுத்தாலும் இந்த உலகத்துல பக்தி சேவை செய்யல அப்படின்னா ஒருத்தன் சந்தோஷமா இருக்க போறதே கிடையாது. குறிப்பா தன்னோட இயற்கை அறிஞ்சு என்ன பண்ணும், ஒருத்தன் வேலை பண்ணும். சோ கிருஷ்ணன் அதான் சொல்றாரு, உன்னோட இயற்கை தகுந்தாற் போல வேலை பண்ண. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாததிஷ்டத கர்மகிருத்து காரியம் அவசியத்தே கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணேகி. உன்னோட இயற்கை என்னவோ அந்த இயற்கையை தேடி போன்னு சொல்லி சொல்றாரு. என்னோட இயற்கை என்னவா இருந்தது, நான் படிக்கும் போதே, நான் வேலைக்கு போதே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட இயற்கை நிறைய படிச்சு என்ன பண்ணும், சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு என்னோட இயற்கையா இருந்தது. எனக்கு கீர்த்தனை பண்ண பிடிக்கும். என்னோட இயற்கை என்ன பண்ண இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால எனக்கு வேற என்ன இருக்கோ இல்லையோ, உடல் அசௌகரியம் வரலாம், ரொம்ப டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஆனா நான் எப்படி இருக்கேன், சந்தோஷமா இருக்க முடியும். காரணம் என்னது, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மக்கள் எல்லாருமே பிடிக்காத விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியாது. நெருப்ப நல்லா கையில கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் கூலா இருக்கணும், ஐ வாண்ட் டு பிகம் கூல், ஐ எம் a cool man அப்படின்னு சொன்னா ஒன்னும் கூலெல்லாம் இருக்காது. கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவன் கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ மனுஷங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல சந்தோஷத்துக்கான வழியை தெரிஞ்சுக்கோங்க. அந்த சந்தோஷத்துல இருக்க பாருங்க, அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க இருக்கிறது என்னமோ டிச்சில போய் விழுந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணி இதுல இருந்து மேல வரணும். மேல வராம சந்தோஷம் இருக்க முடியாது. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க, எது உண்மையான ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு. வருட பலன் நம்மளே சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க எந்த ராசியா இருந்தாலும், எந்த நட்சத்திரமா இருந்தாலும், நீங்க பகவானுடைய பக்தி சேவையில் இருந்தீங்க அப்படின்னா எந்த தோஷம் உங்களை அண்டாது. அப்படி நீங்க எந்த பகவானுடைய சேவையில் இல்லை அப்படின்னா எல்லா தோஷங்களும் எல்லாமே உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பா போட்டு வாட்டி எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த உலகத்துல உண்மையான ஹாப்பினஸ் எங்க இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட தான் இருக்கும், இல்லையா? அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா எந்த ஜோசியமும் எந்த கிரகமும் உங்களை ஒண்ணு பண்ண போறது, எந்த பரிகாரம் உங்களை ஒண்ணு பண்ண போறது கிடையாது. அதனால யாராவது அவங்க கிட்ட இந்த வருட பிறப்பனுடைய பலன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த லட்சணம் மட்டும் அமுச்சு விட்டுங்க. வருட பிறப்போட பலன் இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணனோட சேவையில இருந்தோம்னா சந்தோஷமா இருப்போம். கிருஷ்ணனோட சேவையில இல்லைன்னா எந்த ராசியா இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் கண்டிப்பா அடி வாங்குறது உறுதிதான். ஒண்ணு கம்மியா அடி வாங்குறேன், அடி அதிகமா அடி வாங்குறான், அடி வாங்குறது உறுதிதான்.